ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2024 இந்த வருடத்தில் அனைத்து மக்களும் அவங்க விரும்பிய நிகழ்வுகள் நடந்து ஆரோக்கியம் பெருகி பொருளாதார குறைவின்றி உற்றார் உறவினர்கள் குடும்பத்தாரோடு சந்தோஷமாக இந்த வருடம் அமையணும் அப்படிங்கிற எல்லா வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். நம்ம இந்த ஆங்கில புத்தாண்டு பலன்கள் 2024 இதை பற்றி நம்ம ஏற்கனவே பதிவிட்டுருக்குறோம் நம்ம சேனலில். அது லிங்க்கு கொடுக்குறேன் பாருங்கள். நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நமக்கு ஆதரவு கொடுங்க, ஆரோக்கியமான கமெண்ட் லைக் பண்ணுங்கள். நன்றி. இப்பொழுது ஜனவரி மாதம் 2024 மீனம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஜனவரி மாதத்தில் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் அந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மீனம் ராசிக்கு ரொம்ப சூப்பரான பலன் அல்லது பலனே இல்லை, ஒரு நன்மைகள் இல்லை, காரியத்தில் வெற்றி இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லைங்க. இது ஆவரேஜான ஒரு பலன்களை ஜனவரி மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய ராசி அதிபதியாகிய குரு பகவான் தனம் குடும்பம் வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய 2வது வீட்டில் அமர்ந்து 6ஆம் வீடு 8ஆம் வீடு மற்றும் 10ஆம் வீட்டை பார்க்குறாருங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா அதே சமயம் உங்களுடைய ராசியிலேயே பார்த்திங்கன்னா ராகு அப்படிங்கிறது ஜென்ம ராகுவாக உட்காந்துருக்கிறாரு. சனி பகவான் உங்களுடைய 11ஆம் வீட்டில், அதாவது உங்களுடைய 11ஆம் வீட்டு அதிபதி அப்படிங்கிறது உங்களுடைய 12ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாருங்க. செவ்வாய் பகவான் மாதம் முழுவதும் பார்த்திங்கன்னா 10ஆம் வீட்டு பார்க்கறது. இந்த மாதிரி அமைப்பு பெற்ற கோள்களின் நிலைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஆவரேஜ் கொஞ்சம் ஃப்ளக்சுவேஷன், ஒரு ஏற்ற இறக்கங்கள், நன்மைகள் சில நேரங்களில் நல்லாயிருக்கும், சில நேரங்களில் கொஞ்சம் ஒரு தொய்வான அமைப்பு அப்படிங்கிறது இரண்டும் கலந்த ஒரு கலவையாகத்தான் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறதுல. அதே சமயம் நீங்கள் ஏதாவது ஒரு வேலை ஒரு காரியம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, அந்த காரியத்தை செஞ்சு நடத்திட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்தில் உங்களுக்கு எதிர்பார்க்காத சில தடைகளும் வரலாம், சரிங்களா? சில நன்மைகளும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் பெறலாம் இப்படிங்கிற மாதிரி. ஸோ எதுக்காக நம்ம இந்த ஜோதிடம் சொல்கிறோம் அப்படின்னா இந்த மந்தில் இந்த மாதிரி நிலைமைகளெல்லாம் இருக்குது. நீங்கள் சூதானமாக எப்படி அதை டேக்கிள் கொண்டு போகணும், ஏன்னா இது ஒரு மைனஸாக சொன்னோம்னா அந்த மைனஸ் இல்லாமல் நம்ம எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி முன்கூட்டியே நீங்கள் ப்ரிகாஷனாக செயல்படுவதற்காகத்தான் இந்த ராசி பலன் அப்படின்னு சொல்கிறது. சில வேலைகளெல்லாம் ரொம்ப அதிகமான ஒரு எஃபோர்ட் போட்டு செய்வீங்க, சில வேலைகளில் பார்த்தீங்கன்னா அந்த எஃபோர்ட்டை இல்லாமல் கூட அது வெற்றி கிடைக்கும். ரொம்ப அதிகமாக எஃபோர்ட் போட்டு செய்கிறதுல சில தடைகளும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் முழுக்க உங்களுடைய அது லக்கு இருக்கு இல்லைங்களா, அதிர்ஷ்டத்தின் பின்னணியில் நீங்கள் செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு தான் பெறுறீங்க. நீங்கள் ஏற்றுக்கொண்டு இருக்கிற வேலை மற்றும் தொழிலில் நல்ல பிரகாசமான வெற்றி வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதே சமயம் வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் போகணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க. அதுக்காக அந்த பேப்பர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு முயற்சியில் இருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் இந்த வெளிநாட்டு போகிற விஷயத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல ஒரு நன்மைகளை பெறலாங்க. இந்த மாதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு புதிய ஸ்திர சொத்துக்கள் வாங்குற, நிலம் மனை வீடு சம்பந்தமாக சில முக்கியமான முடிவுகள் எடுத்து அதை நம்ம வாங்குற அமைப்பு, ஏதோ கடன்பட்டாவது ஒரு சொத்து வாங்கலாம்பா, ஜுவல்ஸ் அந்த மாதிரியெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. செவ்வாய் பகவான் இந்த மந்த்து பார்த்தீங்கன்னா அதாவது உங்களுடைய 10ஆம் வீடு, அதாவது சூரியன் மற்றும் செவ்வாய் பார்த்தீங்கன்னா 10ஆம் வீட்டில் தான் இருக்கிறாரு. இதனால் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் புதிய வேலை வாய்ப்புகளும், வேலையில் இருந்துக்கிட்டே நீங்கள் வேறு வேலைக்கு முயற்சி பண்ணீங்கன்னா அதில் நல்ல வெற்றிகளும், வேலை இல்லாதவர்களுக்கு இந்த காம்படிஷன் எக்ஸாமெல்லாம் எழுதி அரசு பணிகளில் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு அமைப்புகள் தேர்வு ஆகிறது. அதே சமயம் பெரிய பெரிய பதவிகள் கிடைக்கிறது. இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக 10ஆம் இடத்துலேருந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் வீட்டில் இல்லை பெரியவர்களின் உடல்நிலை, சகோதரர்களின் உடல்நிலையில் சற்று ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது அப்படிங்கிறது நல்லதுங்க, சரிங்களா? ஆனால் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும், தொழிலை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக இந்த போட்டி சவால்களை முறியடித்து தான் நீங்கள் வெற்றி காண முடியும். சில ஃப்ளக்சுவேஷன், ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்கிற மாதிரி ஒரு அமைப்புகள் தான் இருக்குது. அதிகப்படியான முதலீடுகள் அப்படிங்கிறது செலுத்துவதற்கு முன்பாக உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து அதில் இருக்கிற சாதக பாதக தன்மைகளை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ணுறது. அதே சமயம் தொழில் வல்லுநர்களை கலந்து ஆலோசிச்சுட்டு அந்த தொழில் அடுத்த கட்ட முன்னேற்றத்தை நோக்கி அடியெடுத்து வைக்கிறது அப்படிங்கிறது சிறப்பு.
உங்களுடைய 7ஆம் வீட்டில் கேது பகவான், ராசியிலே ராகு பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் அலைச்சல் திருச்சல், டென்ஷன், கோபம், அது அடுத்தவங்க நன்மையே சொன்னாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு சில சந்தேகங்கள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது சர்பதோஷம் அப்படிங்கிறது. ஸோ எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து இறை நம்பிக்கையோடு ஆன்மீக ஈடுபாடோடு நீங்கள் பண்ணுவது நல்லதுங்க. பயணங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகரிக்கும். சரிங்களா? இந்த காலகட்டத்தில் அலைச்சல் திருச்சல் இருக்க தான் செய்யும். இருந்தாலும் அதனால் நல்ல உங்களோட ஆதாயங்கள் சிறப்பாகவே இருக்குது. அதாவது கூட்டு தொழில் செய்பவர்கள் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட்டாளிகளிடம் கொஞ்சம் கவனமாக இருப்பது, அனைத்து வேலைகளும் அவர்களை நம்பி ஒப்படைப்பேன், நீங்களும் அதை கொஞ்சம் மேற்பார்வையிடுவது அப்படிங்கிறது சிறப்பு. அதே மாதிரி படிக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ், அது தேவையில்லாத ஒரு இன்ட்ராக்ட், அதாவது படிக்கணும்னு நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா வேறு சிந்தனைகள் அப்படிங்கிறதெல்லாம் இளம் மாணவிகளுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணணுங்க. சரிங்களா? உங்களால் முடிந்த வரைக்கும் அதிகமான முயற்சிகள் ஈடுபட்டு வரும் பொழுது படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றங்களை சந்திக்கலாம். அதே சமயம் போட்டித் தேர்வுகளை, காம்படிஷன் எக்ஸாமில் படிக்கும் மாணவர்கள் இந்த மாதம் மிகவும் சாதகமாக தான் இருக்குது. சரிங்களா? கடினமான உழைப்பை வெளிப்படுத்துங்க, அதிகமான நன்மைகளை பெறுவீங்க அப்படிங்கிறது எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. உங்களுடைய 2ஆம் வீட்டில் குரு பகவான் இருக்கிறதுனால குடும்ப உறுப்பினர்கள், அதுவும் ரிலேஷன், அது குடும்பத்தில் இருக்கிறவங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல இணக்கம் தோன்றும். சரிங்களா? நல்ல இணக்கம் தோன்றும். உங்களுடைய பேச்சுக்களை குடும்பத்தில் இருக்கிறவங்க ஆமோதிப்பாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த 2ஆம் இடத்த குரு பகவான் அப்படிங்கிறது பார்த்து நல்ல தனவரவுகளை கொடுத்தாலும் செலவுகளும் கொஞ்சம் இருக்குங்க. அது சுப செலவாக தான் இருக்குது. ஏன்னா 12ஆம் இடத்துல சனி பகவான் 7.5 சனி அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகிருக்கு இல்லையா? ஸோ செலவுகள் கண்டிப்பாக இருக்குது. இருந்தாலும் அதை வந்து நல்ல செலவாக மாற்றிக்கொள்வது, இந்த குரு பகவான் 2ஆம் இடத்துல இருப்பது, வருமானம்லாம் வரும் ஆனால் செலவுகளும் இருக்கும் அப்படிங்கிறது தான். அதே சமயம் குடும்பத்தினர்களை நீங்கள் பேசும் பொழுது கருத்து வேறுபாடு, டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், 3வது நபர் தலையீடுகள் இதெல்லாம் வரதான் செய்யும். ஸோ அதை நீங்கள் எப்படி அவாய்ட் பண்ணணும்னு பார்த்துங்க. சரிங்களா? பேசும்பொழுது நல்ல இணக்கமான அழகான வார்த்தைகளை, நல்ல வார்த்தைகளை பேசி வரும் பொழுது சண்டை போடுறவங்க கூட சமாதானம் போயிடும். சரிங்களா? அந்த மாதிரி ஒரு அமைப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் அதை நீங்கள் புரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய வார்த்தைகள் வந்து உங்களை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லலாம். ராசியில் ராகு பகவான் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மனசில் தோன்றிய கருத்துக்களை அவ்வப்போது நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பாக தான் இருக்குது. சரிங்களா? அது கேட்குறவங்க கேட்பாங்க, கேட்காதவங்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மனநிலையோடு இருந்துருங்க. சரிங்களா? இல்லைன்னா குடும்ப உறுப்பினர்களை தேவையில்லாத வாக்குவாதம், கோபம், டென்ஷன் இதெல்லாம் வரதான் செய்யும். நம்ம சொல்கிறத மதிக்க மாட்டாங்கிற, கேட்க மாட்டாங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன சின்ன ஒரு அமைப்பெல்லாம் இருக்குது. சரிங்களா? செவ்வாய் கிரகத்தின் பார்வை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தேவையில்லாத சண்டை சச்சரவுகளுக்கு வழிவகுக்குங்க 5ஆம் இடம். சரிங்களா? ஸோ இந்த இதை வந்து நீங்கள் கொஞ்சம் தேவையில்லாத சண்டை சச்சரவு அப்படியே வர்ற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக அந்த இடத்த விட்டு நகர்ந்துருங்க, அல்லது பொறுமையாக பேசி புரிய வைங்க, பேச்சை கட்டுப்படுத்துங்க. சரிங்களா? இதுதான். அதே சமயம் இந்த மாதம் அன்புக்குரியவர்களிடம், அதாவது பாசம் பழகிட்டு இருக்கிறீங்க, அவங்கள்ட்ட கூட பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்பை அதிகமாக மெயின்டைன் பண்ண முடியாமல் ஒரு சூழ்நிலை பேச்சினால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை துணைகிட்ட கொஞ்சம் அந்யோன்யமாக, அன்பாக, சந்தோஷமாக சூழ்நிலைகளை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அவர்களை வந்து நீங்கள் வந்து அவங்க செய்கிற செயல்பாடுகள் எல்லாமே தனக்கு எதிராக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகமான பன்மை வருங்க. சரிங்களா? அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க. சரிங்களா? எப்படியோ இருந்தாலும் உட்காந்து தனிமையில் உட்காந்து மனம் விட்டு பேசும் பொழுது பார்த்தீங்கன்னா அவர்கள் உங்கள் மண் வசம் வர்றது வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சரிங்க? அந்த சந்தேகம் அப்படிங்கிறது மட்டும் வர வேண்டாம். இது உங்களுடைய உறவு முறைக்கு நல்லதல்ல. சனி பகவான் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் செலவுகளை கொஞ்சம் அள்ளி கொடுப்பார். இருந்தாலும் அதை நீங்கள் திறம்பட சமாளித்து மேலே வந்துடுவீங்க. வருமானம் எவ்வளவு இருந்தாலும் செலவுகள் அள்ளிட்டு போகுதே அப்படிங்கிற மாதிரி ஸோ ஒரு அமைப்பு இருக்குது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பணத்தை வந்து நீங்கள் கொஞ்சம் கச்சிதமாக நல்ல செலவு பண்ணுற மாதிரி ஒரு அமைப்பு, ஒரு நிர்வாகம் பண்ணுறது இதெல்லாமே உங்களுக்கு அதி நுட்பமாக வரும். ஸோ அதனால் சமாளிச்சிருவீங்க. ராசியிலே ராகு, 12ஆம் வீட்டில் சனி பகவான், 7ஆம் வீட்டில் கேது பகவான் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் தொந்தரவுகளை கொடுக்கறது வாய்ப்பு இருக்குங்க. சரிங்களா? அதாவது ஆரோக்கியத்தை பலவீனப்படுத்தணும்
அது ஆரோக்கியத்தை தொந்தரவு கொடுக்கணும் அப்படின்னு இந்த கிரகங்கள்லாம் போட்டி போட்டுட்டு செயல்படுது. ஸோ நம்ம என்ன பண்ணோம், ஆரோக்கியத்தை அதிகமாக கண்காணிக்கணும். நல்ல ஒரு உடற்பயிற்சி, யோகா, ஆன்மீக திருத்தலங்களுக்கு போகிறது, நல்ல ஒரு புக்ஸை படிக்கிறது, நல்ல ஒரு பாடல்களை கேட்கறது, மனம் அழுத்தம் இல்லாமல் வச்சுக்கிறது, இதெல்லாம் நீங்கள் பண்ணும் பொழுது இந்த மாதம் அற்புதமான நல்ல ஒரு மாதமாக தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான பலன்கள் தான் நம்ம சொல்லியிருக்கோம். உங்களுடைய சுயஜாத்தல கோள்களை நிலை தசாபதிகள் இதெல்லாம் வச்சு 100% பிடிஷன் சொல்லலாம். இதற்காக என்கிட்ட ஒரு கன்சல்டேஷன் இந்த மாதம் எப்படி போகும், எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்ச ஆவல் இருந்தால் ஸ்க்ரீனில் இருக்க என்னோடய வாட்ஸ்அப் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். அதற்குரிய கட்டணங்கள் செலுத்தி பார்த்துக்கலாம் நீங்கள் விரும்பினால். சரிங்களா? ஓகே, பாய்.